அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஐம்பெரும் கடமைகளும் மனித உரிமை பேணுவதற்கான பயிற்சியாக தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். நோன்பு எப்படி அதனுடைய பயிற்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் பார்ப்போம். அதாவது பெரும்பான்மையான மனித உரிமைகள் மீறலுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொன்னால் ஆசை. இந்த ஆசைகள் தான் மனிதனை தூண்டி மனித உரிமைகளை மீற வைக்கிறது என்பதில் நம்ம எல்லாருமே உடன்பாடு தான். ஆனால் இந்த ஆசைகளுக்கு மெயின் காரணம் என்ன சொல்லலாம்னு சொன்னால் மூளையில் இருக்கக்கூடிய டோபமைன் அப்படிங்கிற ஒரு திரவம் தான். இது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்லக்கூடிய உணர்வுகளை நரம்புக்கு இடையில் கடத்தக்கூடிய ஒரு வேலையை இது செய்யுது. இதுதான் சந்தோஷத்தையும் ஃபீலிங்கையும் நமக்கு இடையில் கடத்துது அப்படிங்கிறத இப்போ அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. அது நம்ம ஆசைகள் அதிகமாவதற்கும் இது ஒரு காரணம் அப்படிங்காங்க. இந்த டோபமைன் அப்படிங்கிற வேதிப்பொருளுடைய அளவு அதிகமாச்சுன்னா நம்மளுடைய ஆசை, அதாவது நமக்கு திருப்தி ஏற்படாது. ஒரு கம்மியாக ஒரு அளவில் ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் போது அது டோபமைன் அதிகமாகிடுச்சுன்னா அது இன்பமாக தெரியாது, இன்னும் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1/2 லிட்டரு சாராயம் குடிக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு அந்த டோபமைன் உற்பத்தி ஆகி திரும்ப அந்த 1/2 லிட்டர் அடிக்கும்போது அவனுக்கு சந்தோஷம் தெரியாது. அது 1 லிட்டராக மாற்றினா தான் அவனுக்கு சந்தோஷம் தெரியும். அது மாதிரி பிரியாணியாக இருந்தாலும் அதே கேஸ் தான். இப்போ ஒரு பிளேட்டு பிரியாணி சாப்பிட்றான்னா அவனுக்கு திருப்தி அடையும். ஆனால் அந்த டோபமைன் அதிகமாகிடுச்சுன்னா அந்த 1 கிலோ பிரியாணி அவனுக்கு திருப்தி அடையாது, 2 கிலோவாக மாறும். ஸோ இந்த டோபமைனுடைய அளவு குறைக்கப்படணும். அப்படி குறைக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டர்மிட்டிங் ஃபாஸ்டிங் என்றக்கூடிய லாங் டைமாக ஃபாஸ்டிங் இருக்குது. அதைத்தான் இஸ்லாம் நமக்கு நோன்பாக அறிமுகப்படுத்தி ஒரு 30 நாள் கண்டினியூஸாக 13 மணி நேரம் 14 மணி நேரம் நோன்பு இருக்கிறதுக்கு நம்மளை வற்புறுத்துது. அப்போ நோன்பு இருக்கிறதன் காரணமாக நம்முடைய ஆசைகள் குறைக்கப்பட்டு சமுதாயத்தில் மனித உரிமைகள் மீறப்படுவது தடுக்கப்படுது. இந்த ஆசைகளுக்கு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க ஆற்றையே நம்ம கொடுத்தாலும் சரி அவன் இன்னொரு தங்க ஆறு வேணும்னு கேட்பான். அதுக்கெல்லாம் காரணம் இந்த டோபமைன் தான், இந்த ஆசைகள் தான். ஸோ அதனால தான் ரசூலுல்லாஹ் அழகாக சொல்லாங்க, இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் பசித்திருப்பதிலும் தாகத்திருப்பதிலும் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. எவர் பொய்யான நடவடிக்கையும் பொய்யான செயல்களையும் விட்டு விடவில்லையோ அவர் பசித்திருப்பது தாகத்து இருப்பது நமக்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. அப்போது அல்லாவுக்கு நீங்கள் இப்போ நோன்பு இருப்பதில் எந்த தேவையும் இல்லை. எப்போ ஹியூமன் ரைட்ஸை நீங்கள் என்ன செய்யணும், சொசைட்டியில் மீறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கண்டிஷனாக இந்த ஹதீஸ் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம். இப்போ ஒருவருக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான வசதி இல்லைன்னு வைங்க. வசதி இல்லைன்னா ஒரு பொருளாதார வசதி வச்சு வாழ்க்கை செய்யக்கூடிய வசதி அவருக்கு இல்லை. ஆனால் திருமணம் முடிக்க ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் முடியலை அப்படின்னு சொன்னால் அவர் நோன்பு நூற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. அப்போ என்னென்னா ஆசைகளை துறக்கிறதுக்கு இந்த நோன்பு ஒரு காரணமாக இருக்கிறது. அதன் மூலமாக மனித உரிமை மீறுவது தடுக்கப்படுகிறது என்பதை இதன் மூலிமா நம்ம என்ன செய்ய முடியும், உணர்ந்து முடியும். மற்ற ஹஜ்ஜி எப்படி மனித உரிமை மீறல்களுக்கு அடிப்படையாக இருக்குங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்.